கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் தியானத்திற்காக ஒரு வசனத்தை ஆதாரமாக வைத்து அதிலிருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். 143 சங்கீதம் 10 வசனம். Psalm 143 verse number 10. வேதம் எப்படியாக சொல்கிறது? தாவீதுடைய ஒரு ஜெபமாக அந்த ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். அங்கே தாவீது இப்படியாக ஜெபிக்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். Teach me to do what is pleasing to you. உமக்கு பிரியமானது என்ன ஆண்டவரே, அதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்ல நம்ம பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற வாஞ்சை அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்தது நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில முழுமையான வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் தவறு செய்திருக்கிற நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரு ஜெபமும் ஒரு வாஞ்சையும் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும். ஆகவேதான் இங்கே அவர் ஜெபிக்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று போதித்தருளும். Teach us Lord. எனக்கு கற்றுத்தார உமக்கு பிரியமானது என்ன? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய பழக வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அதிகமாக மனுஷரை பிரியப்படுத்த நாம் முயற்சிக்கிறோம். மனுஷனை பிரியப்படுத்தி வாழ விரும்புகிறோம். எல்லா நேரத்திலும் எல்லா மனுஷனையும் என்ன பண்ண முடியாது? பிரியப்படுத்த முடியாது. குடும்பத்திலே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தரை பிரியப்படுத்த முடியாது. எல்லாரையும் எல்லா நேரத்திலும் பிரியப்படுத்த முடியாது. ஆனா ஆண்டவரை 24 மணி நேரமும் பிரியப்படுத்தி வாழ அவர் விரும்புகிறார். அவருக்கு பிரியமானவைகளை ஆண்டவரை இயேசு இப்படியாக சொன்னாரு. யோவான் 8 அதிகாரம் 29 வசனத்துல வாசித்தீங்கன்னா, John 8:29 ஆண்டவரை இயேசு இப்படி சொல்றாரு, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளையே எப்பொழுதும் செய்கிறேன் என்று சொல்கிறார். எப்பொழுதும். I always do what pleases him. அவருக்கு பிரியமானது என்ன எனக்கு தெரியும். என் பிதாவுக்கு என்ன பிரியம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே பிதாவுக்கு பிரியமானவைகளை அப்படின்னு சொன்னா, இயேசு பிதாவுக்கு பிரியமானவைகள் என்ன என்று அறிந்திருந்தார். அல்லேலூயா. ஆகவே அதான் சொல்றாரு, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும், எப்பொழுதாவது அல்ல, இல்லாவிட்டால் வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் அல்ல, எப்பொழுதும், I always. நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவுக்கு பிரியமானவைகளை, நம்முடைய தேவனுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்வதற்கு அவருக்கு என்ன பிரியம் நம்ம அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை பிரியப்படுத்தின அநேக பாத்திரங்கள் வேதத்தில் உண்டு. இயேசு பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்து வந்தார். தானியேலை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, ஆண்டவர் இப்படியாக அவனை குறித்து பேசுறாரு, பிரியமான புருஷனாகிய தானியேலே, பிரியமான புருஷனாகிய தானியேலே. ஆங்கிலத்தில் மை பிலவட் சன் என்று அங்கே அழைக்கப்படுகிறது. எனக்கு பிரியமான புருஷனாகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட பிதாவான சாட்சி கொடுக்கும் போது 2 இடத்துல, மத்தேயு 3 அதிகாரம் 17 வசனத்திலையும் மத்தேயு 17:5 2 இடத்திலையும் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். ஏனோக்குடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா முழு வாழ்க்கையுமே ஆண்டவர் இப்படியாக சொல்கிறாரு. எபிரேயர் 11 அதிகாரத்துல 4 வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்க எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று. அப்போ இதெல்லாம் எதை காண்பிக்கிறதுனா, இவங்களை ஆண்டவரை பிரியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை உடையவர்களாக இருந்தார்கள். ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை, வைராக்கியம் அவர்களுக்குள்ளாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமானது என்னது அறிஞ்சிருக்கணும். ஆண்டவருக்கு நிறைய காரியங்கள் வேதத்துல நேரவே சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு பிரியம் அப்படிங்கிறார். மற்றபடி வேதத்தின்படி நடந்தாலே கர்த்தருக்கு பிரியமானவளா இருப்போம். ஆண்டவர் சில காரியங்களை, இவைகளை செய்தா நீ என்னை பிரியப்படுத்த முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் கூட எபேசியர் 5 அதிகாரம் 10 வசனத்துல, எபேசியர் 5:10 பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று சோதித்து பாருங்கள். ஃபைண்ட் அவுட். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, ஃபைண்ட் அவுட் வாட் ப்ளீசஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு பிரியமானது என்னவென்று கண்டுபிடிங்க. ஆண்டவருக்கு இது பிரியமா இருக்குமா? நான் பேசுகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள், இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? ஃபைண்ட் அவுட். அப்ப நம்ம வாழ்க்கையில எதை நிறைய காரியத்தை ஃபைண்ட் அவுட் பண்றோம். நிறைய என்னது ரிசர்ச் பண்ணி we find out many things.
ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு தீசிஸ்ல கடைசியில் சொல்லுவாங்க, these are my findings அப்படின்னு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில have you found out the things that please God, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியம் என்ன என்று சில காரியத்தை நான் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், 1 சாமுவேல் 15:22 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, யாராவது ஒருத்தர் மைக்கில் வாசிங்க. மைக்கில், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களை பார்க்கிலும். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? இதை பார்க்கலாம், அது பிரியமா இருக்குமாப்பா? இல்ல, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் அவருக்கு பிரியம். ஆகவே மறுபடியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்போ the Lord is delighted when we obey his voice. ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் அங்கே பிரியப்படுகிறார். பாருங்க, இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது சவுலுடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் சவுலை பார்த்து சொன்னார், அமலேக்கியரை முற்றிலுமாக சந்தரித்து விடு, டோட்டலி அனிகிலேட் தி அமலக்கைட்ஸ் என்று ஆண்டவர் சொல்றாரு. முற்றிலுமாக கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிரு. ஆனால் அந்த காரியத்துக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அநேகரை அவன் மீதி வைத்திருந்தான், குளுமையானவைகளை மீதி வைத்திருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அதில் பிரியமா இருக்கல. சொன்னதை நீ அப்படியே செய்யணும், 100க்கு 100 நீ செய்யணும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, அவருடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்கிறது, சவுலை ஆண்டவர் புறக்கணித்தார் என்று போட்டிருக்கு. சவுலை புறக்கணித்தார், he rejected him. அப்போஸ்தலர் 13:22 போட்டிருக்கு, சவுலை ஆண்டவர் தள்ளினார் போட்டிருக்கு. he threw him out. ஆண்டவர் அவனை சிங்காசனத்திலிருந்து அவனை தள்ளிவிட்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. காரணம், ஆண்டவர் சொன்னது அப்படியே செய்யல. செஞ்சான், அறகுறையா செஞ்சான். என்ன செஞ்சான்? அறகுறையா செஞ்சான். நீங்க அங்க 1 சாமுவேல் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது சவுல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதெல்லாம் உண்மைதான். அங்கே வேதம் சொல்கிறது, அங்கே நீங்க 15ஆம் அதிகாரத்தில் போகும்பொழுது 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தில், அமலேக்கியரை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதையும் கொன்று போட கடவா என்று ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, எல்லாம் ஆண்டவர் சொல்றத எழுதி வைக்கணும். என்னத்தெல்லாம் ஆண்டவர் காலி பண்ண சொல்றாரு, என்னத்தெல்லாம் ஆண்டவர் நீக்க சொல்றாரு. ஏதோ மேலோட்டமா படிச்சுட்டு போறதில்ல. ஆண்டவர் சொல்றாரு, இறக்க வைக்காத. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, don't have mercy upon them, don't spare them அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொன்றா தனித்தனியாக சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடலாம். men and women, children and infants, cattle and sheep, camels and donkeys என்று ஆண்டவர் ஒவ்வொன்றையும் குறிப்பா சொல்றாரு. ஆனா இதுல அநேக காரியத்துக்கு சவுல் என்ன பண்ணல? கீழ்ப்படியில. அதுக்கு சாக்கு போங்க சொல்றான். ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்காக இதெல்லாம் நான் விட்டு வச்சேன் அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, சர்வாங்க பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். இதை காட்டிலும் கீழ்ப்படிவதை காட்டிலும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் அவருக்கு பிரியம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை இருந்தாலே ஆண்டவர் நம்ம மேலே பிரியமா இருக்கிறார். இயேசுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா முழு வாழ்க்கையுமே பிதாவுக்கு கீழ்ப்படிந்தே வாழ்ந்தார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவைகளே செய்கிறார் என்று சொன்னால், in every step, every move that he took, அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் பிதாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான் வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கையில அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், கீழ்ப்படிதல். 1 யோவான் 3:22 வாசிங்க. 1 யோவான் 3:22 வேதம் அங்கே சொல்கிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை. அப்போ அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் தான் அவருக்கு பிரியமானவர்கள் நம்ம செய்யணும். அப்போ ஆண்டவருடைய கற்பனைகள், ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு பிரியம் கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸுக்கு தான் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிக்கிறார்.
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் எதுக்கு பிரதிபலன ஆண்டவர் தராருன்னா கீழ்ப்படிதலுக்கு பதில்பலனாக. 28 அதிகாரத்தில் உபாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களையும் பார்த்தீங்கன்னா, என் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தால், அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சா இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் தங்கும். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவருக்கு பிரியத்தில் ஒன்று என்ன, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது. ஆனால் இஸ்ரவேலை சும்மா ஆசீர்வதிச்சிட மாட்டார், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வதிப்பார். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்பவுமே 2 ஆப்ஷன் வச்சிருக்காரு, மரணம் ஜீவன், ஆசீர்வாதம் சாபம், ஒளி இருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இதையே நீங்க தெரிந்து கொள்ளலாம், அதையே என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இதை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அது இல்லை, அது வேண்டாம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில சாபங்கள் வரும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். சாய்ஸ் உங்க கையில இருக்குதுப்பா, கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் பல கேட்டகரியில் வருது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிதல், என்னுமாக பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் எல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் கொலோசியர் 3:20 வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 3:20 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது என்று கொலோசியர்ல வாசிக்கிறோம். இது கர்த்தருக்கு பிரியமானது. for this pleases the Lord. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் பிரியப்படுகிறார். அப்ப மேல ஆண்டவர் நமக்கு மேல வைத்திருக்கிற அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அதுலயும் கர்த்தர் என்ன பண்றாரு. அப்போ obedience pleases God. கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு பிரியமானது. நம்ம வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில தேவ சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுகிறோம் நிறைய நேரத்தில், ஆனால் அறகுறையாக கீழ்ப்படுகிறோம். பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் ஆல்சோ டிஸ்ஒபீடியன்ஸ். டிலேடு ஒபீடியன்ஸ் இஸ் ஆல்சோ டிஸ்ஒபீடியன்ஸ். சில நேரத்தில் தள்ளி போட்டே இருப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம், அதுவும் கீழ்ப்படியாதது தான் காரணம். ஓகே, நம்பர் 1. ரெண்டாவதாக வாசிக்கலாம். சங்கீதம் 69 30-31 வாசிங்க. சங்கீதம் 69 30-31. தேவனுடைய 30 துதித்து பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிக்குளமும் உள்ள காளை எழுதை பார்க்கிலும் அதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அங்கே சொல்லப்பட்ட this will please the Lord. எது 30ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? அவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துதல், துதித்தல், ஆராதித்தல், ஆண்டவரை உயர்த்துதல், அதுல ஆண்டவர் பிரியப்படுறாராம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மூலமாகவும் வார்த்தை மூலமாகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருந்தோம்னு சொன்னா ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். ஆண்டவரை பாட்டினால துதிக்கணும். praising him with songs, worshiping him. ஆண்டவரை பாட்டினாலே துதித்து, பாட்டு சங்கீதக்காரன் அநேக பாட்டு எழுதி வச்சிருக்கிறார். இன்றைக்கு தேவ மனிதர்கள் அநேக பாட்டுகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் இருக்கிற பாட்டை போல உலகத்தில் வேற எந்த இதிலும் பாட்டு இல்லை. அவ்வளோ பாட்டு கிடக்குது, குவிஞ்சு என்ன பண்ணுது, நீங்க கிடக்குது. ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கிறது. அந்த பாடல்கள் பல விதத்தில் இருக்கிறது. வேதத்தில் சங்கீதக்காரன் சொன்ன பொழுது கர்த்தருக்கு புது பாட்டை என்ன பண்ணுங்க, பாடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பாட்டினால் துதிங்க. ரட்சணிய பாடல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பாட்டு? ரட்சிப்பை பாட்டு, ரட்சிப்பை பாடல்களாக பாட வேண்டும். 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல ரட்சணிய பாடல்கள், நான் என்னை சூழ்ந்து கொள்கிறீர் என்று சங்கீதக்காரன் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். You surround me with songs of deliverance. ரட்சணிய பாடல்கள் இருக்கிறது, வெற்றி பாடல்கள் இருக்கிறது. ஆண்டவர் தந்த வெற்றிக்காக யார் ஆண்டவரை துதிச்சு பாடினா? மிரியாம். டேமரின் எடுத்துட்டு என்ன பண்றாங்க? மிரியாம் கர்த்தரை துதிச்சு பாடுறதை பார்க்கிறோம். மகிமையாக வெற்றி சிறந்தார். என்னது சத்துருவை ஆண்டவர் கடலில் தள்ளினார் என்றெல்லாம் சொல்லி கர்த்தரை துதித்து பாடுகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அவர் ரட்சகர், வெற்றி கொடுக்கிறவர். வெற்றி பாடல்கள் இருக்கிறது, நன்றி பாடல்கள் இருக்கிறது. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு நன்றியோடு ஆண்டவரை பாடுகிற பாடல்கள், ஸ்தோத்திர பாடல்கள், நன்றி பாடல்கள் நிறைய இருக்குது. கம்ப்யூட்டர்ல ஸ்தோத்திர பாடல்கள் சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன். என்னது எல்லாத்துலயும் அங்கே கொஞ்சம் கட் பண்ணி ஒரு MP3 மாற்றி அதை போட்டு விட்டா ஸ்தோத்திர பாட்டா பாடிட்டு இருக்கோம். நன்றினே ஒரு மணி நேரம் பாடாது பாருங்க. ஸ்தோத்திர பாட்டுகள் நிறைய இருக்குது. ஆண்டவரை துதிப்பதற்கு
நம்முடைய வாழ்க்கையில நன்றி செலுத்துறதுக்கு ஏராளமான காரியம் இருக்குது, இருக்கா இல்லையா? நன்றி செலுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்னது காரணங்கள் இருக்குதா? நிச்சயமாகவே இருக்குது. அல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல இருக்கிறனாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகளே, போராட்டத்திலே, வியாதிகளே, மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இன்றைக்கு பலவிதமான நெருக்கடியில் இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த இடத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம உட்கார வச்சிருக்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் சொன்னார் ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை என்ன பண்ணுவாங்களா சொல்லி வருவார்கள். நம்ம ஆண்டவர் நம்ம ரட்சித்ததுக்கு காரணமே அவரை துதிக்கணும்னு சொல்றார். 109ஆம் சங்கீதத்துல தாவீது இப்படியாக ஆண்டவர் அட்ரஸ் பண்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் துதிக்கும் தேவனே அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? நான் துதிக்கும் தேவனே. அது போட்டு அந்த வசனத்தை இங்கிலீஷ்ல எப்படி பார்ப்போம். 109ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல ஆண்டவரே நீர் யாருன்னா, நான் துதிக்கிற தேவன் நீதான்ப்பா. ஓ காட் whom I praise, நான் துதிக்கும் தேவனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அட்ரஸ் பண்றதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நாம் துதிக்கிற தேவனாக அவர் இருக்கணும். அல்லேலூயா. ஏனால் அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று வாசிக்கிறோம். துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் ஒருவரே மாத்திரமே. He alone deserves our praise. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஆகவே அவரை துதிக்க பழகணும். ஹல்லேலூயா. உள்ளத்தில் எப்பொழுதுமே ஆண்டவரை துதிக்கணும். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில அது அவனுடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த இடத்துல 69ஆம் சங்கீதத்தை சொல்றாரு, இது ஆண்டவருக்கு பிரியம். 34ஆம் சங்கீதத்தை சொல்லும் பொழுது கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார். அதே 69ஆம் சங்கீதத்தில் கடைசியில் நீங்க வாசிக்கும் பொழுது நான் உள்ளளவும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் பிரியப்படுகிறார். நமக்கு ரட்சணிய பாடல்கள் எழும்பட்டும், நன்றி பாடல்கள் எழும்பட்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்த வெற்றிகளை பாடல்களாக பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் பிரியப்படுறார். அல்லேலூயா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து ஸ்கிரீன்ல பார்த்து பாடிட்டு போறதில்ல. நம்முடைய உள்ளம் துதியினால் நிரம்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. போகும்போது துதிங்க, வரும்போது துதிங்க. என்னது கார் ஓட்டும் போது கர்த்தரை துதிங்க, ஆட்டோல போகும்போது கர்த்தரை என்ன பண்ணுங்க துதிங்க, சமைக்கும் போது கர்த்தரை என்ன பண்ணுங்க, குழம்பு கொதிக்கும் போது, பால் கொதிக்கும் போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. உங்க உள்ள என்ன பண்ண நன்றினாலே பொங்கி 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 அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம உள்ள நன்றினால் துதிக்கும் போது கர்த்தரதிலே பிரியப்படுவார். துதிக்கும் போது எரிகோ மதிகள் விழுவோம். ஹல்லேலூயா. துதிக்கும் பொழுது சத்துரு வெட்டுண்டு விழுவான். துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலை கதவுகள் திறந்தது போல அநேக வாசல்களை கர்த்தர் நமக்காக திறப்பார். சரி, ஓகே. அப்ப முதல்ல என்ன சொன்னேன்? கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒபீடியன்ஸ் அதான் ரொம்ப பேசிக். அதில் அது இல்லாமல் நம்ம என்னதான் மேலே கட்டிட்டு போனாலும் ஒன்றும் அர்த்தம் இல்லை. கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவதாக துதிக்கும் பொழுது அதில் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். மூன்றாவதாக வாசிக்கலாம் நீதிமொழிகள் 12:22 வாசிங்க. நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ரொம்ப அழகானீங்க. உண்மையாய் நடக்கிறவர்கள், those who are truthful, faithful, trustworthy அப்படின்னு பல வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பொய்யை அருவருக்கிறார். It is an abomination to God. பொய் பேசுகிறது ஆண்டவருக்கு அருவருப்பானது. ஆனா உண்மையாய் நடக்கிறவர்களோ ஆண்டவருக்கு என்னவா பிரியமா? உண்மையாய் நடக்கிறது. நம்முடைய வாயில உண்மை வரணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு உண்மை உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் அதில் என்ன பண்றாரு? பிரியப்படுகிறார் என்று வாசிக்கிறேன். ஆண்டவர் உண்மை உள்ளவர். He is a truthful God. He is a faithful God. அவர் உண்மையாக இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் உண்மை பேசுகிறவராகவும் இருக்கிறார். பொய் உரையாத தேவன் என்று சொல்லி அவருக்கு பெயர் இருக்கிறது. தீத்து 1:3 பொய் உரையாத தேவன், எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் என்று சொல்லி எபிரேயர் 6 போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால் அவர் உண்மை உள்ள தேவன், உண்மை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உண்மையை கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் சங்கீதத்தில் இப்படியாக சொல்றாரு. 51ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல, சங்கீதம் 51:6 வாசிங்க. சங்கீதம் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். உள்ளத்துல என்ன இருக்க விரும்புறாரா? உண்மை இருக்க விரும்புகிறேன்.
உள்ளத்துல உண்மை இருக்கணும். இயேசு பலப்பிரசனம் சொல்லும்போது உள்ளதே உள்ளதென்றும் இல்லதை என்ன பண்ணுங்க, இல்லதைன்னு சொல்லுங்க. மறைக்காதுங்க. யார் ரொம்ப பயப்படணும்னு சொன்னா பொய் பேசுறவங்க தான் ரொம்ப பயப்படணும். ரொம்ப கவனமா இருக்கு. உண்மையை பேசிட்டா அது ஞாபகத்துக்கு அவசியமே இல்லை. பொய்யை பேசிட்டீங்க வைங்க, நம்ம பேசின பொய்யை ஞாபகத்தை வச்சுட்டே இருக்கணும். அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லணும், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்ய சொல்லணும். அவன் பாருங்க பொய், அது வந்து அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா உண்மையை பேசிட்டோன்னா எதுக்கு நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை, வீட்டிலே குடும்பத்தாரோட உண்மை, வீட்டுக்குள்ளாக உண்மை, வேலை ஸ்தலத்தில் உண்மை, எல்லா காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். வியாபாரத்தில் உண்மையா இருக்கணும். நீதிமொழிகள் 11:1 வாசிங்க. நீதிமொழிகள் 11:1. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. கள்ளத்தராசு பாருங்க, டிஸ்ஆனஸ்ட் ஸ்கேல்ஸ். ஆனா சுமத்திரையான, நேர்மையான, உண்மையான காரியமா இருந்தா அது ஆண்டவருக்கு பிரியமா. அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவோ ஏமாத்த வேலை நடக்குது. பால்காரன் கூட 1 லிட்டர் ஒழுங்கா கொடுக்கறது இல்லை. பார்த்தீங்கன்னா அது அளந்து பார்த்தீங்கன்னா 900 மில்லி தான் இருக்கும் போல இருக்கு. என்னது அப்படியே ஊத்துறான், அதெல்லாம் குறைவாக தான் இருக்குது. ரேஷன் கடையில் ஒழுங்கா கொடுக்குறான்னா சந்தேகம் தான். எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறான், என்ன சுரண்டி எடுக்கிறத பார்க்குறோம். தராசில் கூட சரியில்லாமல் இருக்குது. வச்சுக்க கல்லு தான் 1 கிலோன்னு போட்டிருக்கோம், ஆனால் அது கீழே இடத்துலயே வச்சு மறைச்சிடறானுங்க. நமக்கு வர வேண்டிய காரியம் வர மாட்டேங்குது. பாருங்க, எல்லா இடத்துலையும் கள்ள தராசு ஆண்டவர் அதை வரவிருக்கிறாராம். ஆனா அங்க என்ன போட்டிருக்கு 11:1, சுமுத்திரையான, சுமுத்திரை அப்படின்னா ஹானஸ்ட், அக்யூரேட் weights or his delight அப்படின்னு போட்டிருக்கு. 20ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம். மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ, பாருங்க, உத்தமம், பிளேம்லெஸ்ஸா, உண்மையா ஆண்டவருக்கு அவர்கள் பிரியமா இருப்பார்கள். 21:3 வாசிங்க. 21:3. பலியிடுகிறதை பார்க்கிறோம், நீதியும் நியாயம் செய்வதுதான் கர்த்தருக்கு பிரியம். பாருங்க, நீதிமொழிகள்ல அங்கே ஞானி இந்த காரியத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. நீதியை நியாயம் செய்யணும், உண்மையா இருக்கணும், சுமுத்திரையான காரியங்களை செய்யணும். இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. இப்போ முக்கியமான தலைப்பு என்னன்னா, உண்மையாய் நடப்பது கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய வாழ்க்கையில பொய் இருக்கும் என்று சொன்னால், உண்மை இல்லாத தன்மை இருக்கும் என்று சொன்னால், அதில் ஆண்டவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஆனால் அது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவரை பிரியப்படுத்துகிற அந்த வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. சரி, இப்போ புதிய ஏற்பாட்டில் சில காரியங்களை பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் வாசிங்க. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணணும். Pray for all the people. அப்புறம் வாசிங்க. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. It pleases God our Savior. அப்ப அங்க என்ன போட்டிருக்குன்னா, இன்டர்செசரி பிரேயர், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், எல்லாருக்காக ஜெபிக்கிற ஜெபம். நம்ம நேரத்தில் நமக்காக தான் ஜெபம் பண்ணணும். என் புருஷன் ஆசீர்வதியும், பிள்ளை ஆசீர்வதியும், என் வேலையை ஆசீர்வதியும், எல்லாமே நமக்குள்ள இருப்போம். அப்படியே கொஞ்சம் வெளியே போனோம், என் சபையை ஆசீர்வதியும், இல்லை இன்னும் கொஞ்சம் போனா, இப்படிதான் நமக்குள்ளாகவே ஒரு வட்டத்திலே இருப்போம். ஆண்டவர் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for all people, everyone அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லாங்கிற வார்த்தை பலமுறை வருது பாருங்க. எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லா பக்தியோடும் ஜீவனம் பண்ணணும். 4ஆம் வசனத்துல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டியது தேவனுடைய சித்தம். 6ஆம் வசனத்துல எல்லாருக்காகவும் இயேசு மரித்தார். அல்லேலூயா. எல்லாருக்காகவும் இயேசு தம்மையை ஒப்பு கொடுத்தார். He gave himself as a ransom for all men. நமக்காக மாத்திரம் இயேசு ரத்தம் சிந்தல, கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம், சபையில் இருக்கிறவர்களுக்காக மாத்திரம் ஆண்டவர் தம்மை ஒப்பு கொடுக்கல, மீட்கும் பொருளாக எல்லாருக்காகவும். அல்லேலூயா. இங்க தெருவில் போகும்போதெல்லாம் பார்க்கணும், அந்த மனுஷனுக்காக இயேசு மரித்தாருங்க. ஒரு பிச்சை எடுத்துட்டு இருக்கலாம், அவங்களுக்காக இயேசு மரித்தாரு. ஒரு அரவாணி, இயேசு அவங்களுக்காக மரிச்சாரு. அந்த பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா கண்ணை ஏற்பக்கலை, அங்கெல்லாம் இந்த மக்களுக்கெல்லாம் இயேசு மரிச்சாரு.
ஆண்டவரே இவங்கெல்லாம் ரட்சிங்க, இவங்கெல்லாம் ஆசீர்வதிங்க, இவங்கெல்லாம் மனம் திரும்பட்டும், இவங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன போட்டிருக்கு பாருங்க, ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. pray for those who in authority. எல்லா அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக, not only those who are in political authority, என்னது அரசியல் அதிகாரத்தில் மாத்திரமல்ல, இன்னும் ரிலிஜியஸ் அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க, பிஷப்ஸ் இருக்காங்க, போப் இருக்கிறாரு, பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க, பள்ளிக்கூடங்கள்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இன்னுமாக இப்படிப்பட்ட பதவிகளில் இருக்கிறவங்க எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ நம்முடைய ஜெபம் ஒரு ஆல் இன்க்ளூசிவ் பிரேயரா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாருக்காக ஜெபிக்கணும், எல்லாருக்காக. நம்ம மனசுல யாரெல்லாம் வருதோ, ஆண்டவரே அவங்கள ரட்சிங்க, அவங்கள ரட்சிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு தேவையான ஞானத்தை தாங்க அப்படின்னு ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரா? ஏன்னா அங்கே என்ன போட்டிருக்குன்னா, எல்லாருக்காக அவர் மரித்தாராம். அதை பேஸ் பண்ணி தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இயேசு எல்லாருக்காக மரிச்சாருன்னா, நீ ஏன் குறிப்பிட்ட ஒரு சிலருக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க ஏன் குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக மாத்திரம் உங்களுடைய பிரேயர் அடக்கிக்கிறீங்க? தேவ மனுஷன் சொல்றாரு, டச் த வேர்ல்டு த்ரூ பிரேயர். நீங்க வீட்டில இருந்தே உலகத்தையே தொடலாம். ஹல்லேலூயா. நீங்க ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டாம், இங்க இருந்தே ஆப்பிரிக்காவுக்காக நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். இங்க இருந்தே உங்களுக்கு தெரியாத சில ஊர்லாம் நம்ம லிஸ்ட்ல இருக்குது. பாத்தீங்கன்னா வாயிலே சில பேர்லாம் வர மாதிரி இருக்குது. புர்கினா ஃபாசோ அப்படின்னு இருக்கு, அப்படின்னா துர்க்மெனிஸ்தான் அப்படின்னு நிறைய பேர்லாம் இருக்குது. சில பேர்லாம் வாயிலே வராத ஊர் நாடுலாம் இருக்குது. அதை வாயில உச்சரிச்சீங்கனால போதும், கர்த்தர் அங்க கண்ணோக்குவார், யாரையா தொடுவார். ஹல்லேலூயா. அங்குள்ள அதிகாரிகள் ஆண்டவர் தொடுவார். யூ கேன் டச் தி என்டையர் வேர்ல்ட் த்ரூ பிரேயர். நம்முடைய என்னது உங்களுக்கு வாயில வராத பேர் எதாவது இருக்கா? நிறைய இருக்குது. 253 நாடுகள் இருக்குதா. ஐநாவினால் அங்கீகரிக்கப்பட்ட நாடே 195 நாடு இருக்குதுங்கிறாங்க. அத்தனை நாடுகள். அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே இந்த நாட்டை ஆசீர்வதியும், இந்த நாட்டில் அதிகாரிகளை ஆசீர்வதியும், மக்களை ரட்சியும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். ஏன்னா அவர் உலகத்தின் ரட்சகர். ஹல்லேலூயா. அவர் உலக ரட்சகராக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, நம்ம எல்லாருக்காக நம்முடைய ஜெபம் ஒரு சுயநலமற்ற ஒரு ஜெபமா இருக்குன்னா அது கர்த்தரால பிரியப்படுறாரு. சுயநலம் இல்லாத ஒரு ஜெபம். நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் வந்து சொல்றான், என் வேலைக்காரன் சொஸ்தமாக. பாருங்க, ஒரு வேலைக்காரனுக்காக அவன் பரிந்து மன்றாடுகிறான். இன்னொருத்தருக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அங்கே அற்புதத்தை என்ன பண்றாரு, செய்யறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில praying for others அதான் முக்கியம். prayer மன் சொல்றது போல praying for everyone. நீங்க எபேசியர் 6:18 வாசித்தீங்கன்னா, எபேசியர் 6:18 எடுங்க. அங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால் ஜெபம் பண்ணி சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, பிரேயர் வந்து இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கு, அப்படிதானே? சர்வாயுத வர்க்கெல்லாம் போட்டிருக்கு. தலைச்சேரா என்னது? ரட்சிப்பு. மார்க்கவசம் என்னது? நீதி. பட்டயம் என்னது? விசுவாசம். வேத வசனமாகிய ஆவியின் பட்டை. கேடகம் என்னது? விசுவாசம். ஷூ என்னது? ஷூ என்னது? அடிடாஸ் ஷூ இல்ல, பேட்டா ஷூ. ஆயத்தம், சுவிசேஷம் சொல்றது. இப்போ எல்லாம் நீங்க போட்டுட்டீங்க, எல்லாம் என்ன இருக்கு? என்னது? ஆயுதமா அணிஞ்சிட்டீங்க. அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எதுக்கு ஆயுதம் அணிகிறீங்க? எங்க போய் செயல்படுத்துவீங்க? யுத்த களத்துக்கு போனோம். யுத்த களத்துக்கு போகாம நான் என்ன பண்றேன், எல்லாம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி, எப்பா எனக்கு எல்லாமே ஹெல்மெட் எல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான், ஒரு போர் சேவன் சுத்திட்டு இருக்கான்னு வைங்க, அதான் பிரயோஜனம் இருக்கா? ஒரு பெரிய வாரியர் தான், ஒரு ஆர்மி மேன் தான், இந்த சபைக்குள்ளேயே சுத்திட்டு வச்சிருக்கேன், என்ன கேடக வச்சிருக்கேன் அப்படின்னு சுத்திட்டு இருக்கிறான். அதுக்காக அவன் அணியல. எங்க போனோம்? யுத்த களத்துக்கு போனோம். அப்போ அந்த பேட்டில் கிரவுண்ட் என்ன அப்படின்னா, பிரேயர் இஸ் த பேட்டில் கிரவுண்ட். இதெல்லாம் அணிஞ்சாலும் நம்ம ஜெபம் என்கிற யுத்த களத்துல போய் சத்துருவோட என்ன பண்ணணும்? நம்ம போராடணும், அவனை ஜெயிக்கணும்.
அந்த வாழ்க்கையில பாருங்க, அங்க போகாம நம்ம என்னதான் அணிந்திருந்தாலும் அதனால பிரயோஜனம், அணிய வேண்டும். ஆனால் சத்துருவை சந்திக்கிற இடம், அவனை வீழ்த்துகிற இடம் என்னன்னு சொன்னா அது ஜெபம் என்கிற அந்த காரியம்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க. அப்ப பிரேயர், ஓகே பிரேயர். அடுத்ததாக இப்ப எத்தனை சொல்லியிருக்கேன்? 4. ஐந்தாவதாக வாசிங்க ரோமர் 12:1. ரோமர் 12:1 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக கொடுங்கள். Offering our bodies as a living sacrifice is what pleases the Lord. நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தல், நம்முடைய சரீரங்களை பலிபீடத்தில் வைக்கிறது, அது ஆண்டவருக்கு பிரியம் அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சரீரத்தை பாருங்க, அதுதான் உண்மையான புத்தி உள்ள ஆராதனை. நம்முடைய சரீரம், கண்ணு சரியில்லை, காது சரியில்லை, வாய் சரியில்லை, இதெல்லாம் சரியில்லாம இருந்து கர்த்தரை துதிச்சு என்னதான் செஞ்சாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. அது புத்தியற்ற ஆராதனையா இருக்கும். அநேகருடைய உள்ளத்துல உள்ளம் எங்கேயோ இருக்கும். இங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, வசனம் கேட்க மாற உள்ள எங்க இருக்கு நமக்கு தெரியாது. யாரு வீடை பூட்டிட்டு வந்தனா, ஏதாவது அடுப்பு ஸ்டவ் எரியுதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சில எங்கேயோ இருப்பாங்க. நாளைக்கு எங்க போகணும், சென்னைக்கு போகணுமே, அந்த ஆளை பார்க்கணுமே அப்படின்னு இங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை டோட்டலாக டிவோட் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் நம்முடைய அவயவங்களை ஆண்டவருக்கு பிரியமான அவயவங்களாக ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும், பலிபீடத்தில் வைக்கணும். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் தான் சொல்றாரு. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒப்பு கொடுங்கள், நீதியின் அவயவங்களாக உங்களுடைய அவயவங்களை என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்கள் என்று அங்கே சொல்கிற 6:13 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க போட்டிருக்கிறது, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய அவயவங்களாக தேவனுக்கு என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்கள். 19ஆம் வசனத்துல பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். Offer your bodies, members of your bodies. சரீரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறது. நம்முடைய சரீரம் ஆண்டவருக்கு முக்கியம். அல்லேலூயா. இந்த சரீரத்தினாலே கர்த்தரை மகிமைப்படுத்தணும். பவுல் தான் சொல்ற 1 கொரிந்தியர் 6:20 வாசிக்கும் பொழுது, நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆண்டவர் உங்க சரீரத்தையும் காசு கொடுத்து வாங்கிட்டாருங்க ரத்தத்தினால. என்ன செய்யணுமா? உங்க சரீரத்தினாலையும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நம்முடைய கால்கள், கண்கள், சிந்தனை, செவி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். Honor God with your body. இந்த பாடியை ரொம்ப கவனிக்கணும். கொழுப்பு ஏறி போயிடக்கூடாது. என்னது என்னெல்லாமோ ஏறுது, ப்ரெஷர் ஏறுது, சுகர் ஏறுது, அதெல்லாம் கண்ட்ரோலுக்கு என்ன பண்ணோம்? சில நேரத்தில் ஏறி போயிடு, நமக்கு தெரியாமல் ஏறிடுது. கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணோம்? அதை குறைக்க முயற்சி என்ன பண்ணோம்? அப்போது நம்ம வாழ்க்கை பாருங்கள், ஆண்டவர் இந்த சரீரத்தினால என்ன பண்ணோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சரி, அப்போது தேவனுடைய பலிபீடத்தில் ஆண்டவரை நீங்கள் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் தகன பலிக்கு ஒப்பாக இருக்கிறது. தகன பலியை துண்டு துண்டாக அது என்ன பண்ணுவாங்க? துண்டித்து அங்கே பலிபீடத்தில் வைத்து அதை சுட்டரிப்பார்கள். என்ன செய்யணும்னா அதோடைய ஐடென்டிட்டியே மாறிடுவாங்க. அவை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அவயவங்கள் எல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய செவிகள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக, கண்கள் எல்லாம் அப்படி ஆண்டவராக கூடையாக மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சரி, ஆறாவதாக வாசிங்க 2 கொரிந்தியர் 9:7 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:7 பார்க்காம சொல்லுங்க. போட்டாங்க வேற, பார்த்தா சொல்லுங்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் என்னவா இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறாரா. எப்படி விசனமாய் கொடுக்கிற இடத்துல இல்ல, ஐயோ கொடுக்கணுமே அப்படின்னு இல்ல, ஆண்டவர் எனக்கு தந்தார், கர்த்தருக்காக கொடுக்கிறேன் உற்சாகமாக. The Lord is delighted, he loves, he is pleased with a cheerful giver. மகிழ்ச்சியோட கொடுக்கிறவர்கள் ஆண்டவர் பாருங்க சந்தோஷமாக தன்னையே ஒப்பு கொடுத்தாருன்னு போடுறது. நமக்காக என்ன பண்ணாராம்? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் கொடுக்கவா வேண்டாமா அப்படின்னு பாருங்க, தம்மையே நமக்காக கொடுத்தார். நீங்க இது நம்முடைய உடைமைகள், நம்முடைய பொருட்கள் தேவநாம மகிமைக்காக கொடுக்கிறதை சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4:18 அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கிறது.
அங்கே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அதே மக்கள் தான் அங்கேயும் சொல்லப்படுகிறார்கள். மக்கோதனியா மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர்லே பவுல் அங்கே அதை சொல்றாரு. பிலிப்பியர் 4:18 வாசிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்ட அந்த காணிக்கைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக பெற்றுக்கொண்டேன். அங்கே மக்கோதனியா மக்கள் தான். பிலிப்பு பட்டணம் மக்கோதனியால இருக்குது. பாருங்க, அங்கே அந்த மக்கள் என்ன செஞ்சாங்களாம்? தியாகமாக, உற்சாகமாக அவர்கள் கொடுத்தார்கள், ஆண்டவருக்கென்று கொடுத்தார்கள். பாருங்க, தாவீது வாழ்க்கையில கொடுக்கறதுல தாவீது அடிச்சுக்க முடியாது. அவ்வளவு ஆண்டவருக்காக கொடுத்தார். ஆலயத்தை கட்டுறதுக்காக அவர் சகோதரித்த எத்தனையோ டன் கணக்கான பொண்ணு என்னது எல்லாத்தையும் ஆலயத்துக்காக என்ன பண்ணாரா? இதெல்லாம் எப்படி கிடைச்சிச்சு அவருக்கு பொண்ணு? எப்படி கிடைச்சிச்சு பொண்ணு? எங்கேயா தாவீது பொண்ணு வந்துச்சு? யுத்தத்தில் கிடைக்கப்பட்ட கொள்ளைகள் அவைகள் எல்லாம். எத்தனை வெற்றிகள்! தாவீது ஒரு யுத்தத்தில் கூட தோக்கலையா. ஆண்டவர் பாருங்க, அத்தனை யுத்தத்திலையும் ஒன்றுக்கு வெற்றி கொடுத்துட்டே இருந்தாரு. அதுல கிடைச்ச கொள்ளை இருக்கு பாருங்க, அது பெரிய கொள்ளை. அல்லேலூயா. பிளண்டர், லூட், அதெல்லாம் என்னது? ஆண்டவர் கொடுத்தவைகள், ஆண்டவர் வெற்றியின் மூலமாக கிடைத்தவைகள். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா 29ஆம் அதிகாரத்தில் தாவீது அங்கே கொடுத்த அத்தனை காரியங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நீங்க நான் சொல்ற ஒரு 3 வசனத்தை குறிச்சிட்டு அப்புறம் 3ஐயும் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோனா? 36,92,085 கிலோவா? எவ்வளோ கிலோ? 1 கிலோவோட நம்மகிட்ட இல்லை. நமக்கு ஒரு எத்தனை பவுண்டியா இருக்குது? 2 பவுண்ட் இருக்கா, 1 பவுண்ட் இருக்கா? அப்படிதான் யோசிக்கிறோம். நம்மள்ட்ட இருந்தோ கிலோ கணக்கில் வச்சிருந்திருக்கிறாரு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கே தாளந்து என்கிற காரியத்தில் இருக்கிறது. அதை அப்படியே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே 36,72,085 அவ்வளவு கிலோ எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நல்ல கவனிங்க, வாசிங்களேன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். அங்கே என்ன சொல்றாருன்னா, உம்முடைய கரத்திலே வாங்கி, அது எங்க இருக்கு பாருங்க, 16ஆம் வசனம் வாசிங்க. எங்க இருக்கு? 14ஆம் வசனம். 14ஆம் வசனத்தை பாருங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரை, இப்படி உமக்காக மனப்பூர்வமாய் ஜெனரஸா கொடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம்? எல்லாம் உம்மால் உண்டானது, உம்மது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். You have given all these things. நீங்க கொடுத்தீங்கப்பா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில நமக்கு உள்ளதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாருங்கிற உணர்வு வரும்பொழுது ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு நம்ம உற்சாகப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கரத்தினாலே இதெல்லாம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் கொடுத்தவைகள் ஆண்டவருக்கு என்று உற்சாகமாக தேவனுடைய நாம மகிமைக்காக நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அதில் பிரியப்படுகிறார். இப்போ சின்ன என்ன, அதாவது ஆண்டவர் அளவை பார்க்கறது இல்லை, மனசை பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? மனசை பார்க்குறாரு. அந்த மனசுலேருந்து உற்சாகமாக நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்யும்போது கர்த்தர் பிரியமா இருக்கிறார். சரி, கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ எசேக்கியலுக்கு வாங்க. எசேக்கியல் 18:23 எசேக்கியல் 18:23 வாசிங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவது எனக்கு பிரியமா இருக்குமா? அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்றாரு. Am I not pleased when they repent from their ways and live? அதாவது பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்புறது அவருக்கு பிரியம். அல்லேலூயா. பாவத்தை விட்டு துன்மார்க்கத்தில் சாவது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. ஆண்டவர் துன்மார்க்கன் ரட்சிக்கப்படுறது கர்த்தர் பிரியப்படுறாரு. அல்லேலூயா. அப்போ 2 காரியமா நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று, நீங்க துன்மார்க்கனை ரட்சிப்புகளாக நடத்தினீங்கன்னா அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குது. அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷன், பாவியா இருக்கிற மனுஷன், அவன் தன்னுடைய வாழ்க்கையில பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தரை தேட ஆரம்பித்தால் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாத வழிகளை விட்டு நம்ம திரும்பும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தூக்கி எறியும் பொழுது ஆண்டவர் நம்மளே பிரியப்படுகிறார். அதே சமயத்தில் இப்படி நம்ம எடுத்துக்கலாம்,
ஒரு மனுஷனை நாம் பொல்லாத வழியிலிருந்து வழி நடத்தும் பொழுது, கர்த்தருக்கு நேராக நம்ம திருப்பும் பொழுது அதிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு பிரியம் என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி வந்தானா கர்த்தருக்கு பிரியமா இருக்குது. ஆகவே தான் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதான். ஒரு பாவி ரட்சிக்கப்படும் போது, மனம் திரும்பும் போது, கர்த்தரிடத்திலே வரும் பொழுது ஆண்டவர் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகுதான். பாருங்க, அந்த ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டு வரானா அந்த பாவியோட வாழ்க்கை மூலமாக பரலோகம் மகிமைப்படுது. அந்த பாவியை நடத்தின அந்த மனுஷன் மூலமாகவும் கர்த்தருக்கு பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. ஆகவே பாவத்தை விட்டு ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியங்கள்லாம் யோசித்து பாருங்க. நான் சொன்ன காரியங்கள்லாம் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க, எழுதி வச்சிருந்தேன், சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், அதாவது அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு பிரியம். இரண்டாவதாக துதி, ஆண்டவரை பாட்டினாலே துதிப்பது அவருக்கு பிரியம். மூன்றாவதாக உண்மையாய் நடப்பது, உத்தமமாய் நடப்பது அவருக்கு பிரியம். நான்காவதாக மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, எல்லாரையும் நம்முடைய ஜெபத்திலே கொண்டு வருவது ஆண்டவருக்கு பிரியம். ஐந்தாவதாக சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது அவருக்கு பிரியம். ஆறாவதாக உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்திலே தேவன் என்னவா இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். அதுக்கு நாம் அறிந்திருக்க வேண்டியது, எனக்குரியதெல்லாம் கர்த்தருக்குரியவைகள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். கடைசியாக பாவத்தை விட்டு மனம் திரும்புவது கர்த்தருக்கு பிரியமானது. பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை நடத்தும் பொழுது, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் அங்கே போட்டிருக்குது இப்படி. யாக்கோபு 5 கடைசி, தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். தப்பி போன மார்க்கம், பாவியை திருப்புகிறவன். ஒரு பாவி திரும்பும் போதும் கர்த்தர் பிரியப்படுறாரு, ஒரு பாவியை திருப்பும் போதும் கர்த்தர் பிரியப்படுறாரு. அல்லேலூயா. திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை என்ன பண்றான்? மரணத்திலிருந்து ரட்சித்து அவனை பரலோகத்துக்கு சொந்தமாக மாற்றுகிறான். கர்த்தரை பிரியப்படுகிறார். ஆகவே அந்த காரியங்கள் எல்லாம் செய்து நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக மாற ஆண்டவர் கிருபை தருவாராக. தாவீது ஜெபம் பண்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரம். அந்த பாடலை பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து எழுப்பி நிற்போமா? எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா.